பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் சீரிஸ் தேர்வு 19 ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தோம்ப்பா. அதாவது கான்பூர் சதி வழக்கில் கைதானவர்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் எந்த பிரிவில் கைது செய்யப்பட்டார்கள்? இதுக்கு ஆர்டிகல் 121A இந்திய தண்டனை சட்டம். இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5வது லெசன் நம்ம 12th புக்கில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இதில் கான்பூர் சதி வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த 121A அந்த பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்திய தண்டனை சட்டம்ப்பா. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் இந்த சட்டத்தில் தான் கைது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்பூர் சதி வழக்கில் கைதானவங்க ஆர்டிகல் 121A கீழே கைதாயிருக்காங்களா. அடுத்து பாருங்கள், அப்படியே மீரட் சதித்திட்ட வழக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கைதானவங்களும் 121A படி தான் கைதாயிருப்பாங்க. அதாவது இந்திய தண்டனை சட்டம் 121A படி கைதாயிருப்பாங்க. இந்த சட்டத்தின் படி தான் வஉசியும் கைதாயிருப்பார். அதனால ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்திய தண்டனை சட்டம் 121A அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 41வது கொஸ்டின். அது நம்ம ஓல்டு கொஸ்டின் எடுத்தோம்ப்பா. சரியா, நம்ம இதில் கேட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஓல்டு கொஸ்டின் இதில் மிச்சம்லாம் மேட்ச் ஆயிரும். இந்த பாருங்களேன், பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லப் பந்த். சரியா, இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே புக்கில் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதாவது பக்கம் 106 பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. அதாவது கோவிந்த் பல்லப் பந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்க அது நிறைவேற்றப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நம்ம ஆகஸ்ட் 16 1946 நேரடி நடவடிக்கை நாள் நடைபெறும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி பிரிவினைக்கு ஒத்துக்குருவார். ஸோ அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடும். சரிங்களா, அப்போ அந்த பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா கோவிந்த் பல்லப் பந்த். இது அதே 12th புக்கு தான். சரியா, 12th புக்கில் 7வது லெசனில் கொடுத்துருக்காங்கப்பா. இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படின்ற லெசனில் தான் இந்த கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஓல்டு கொஸ்டினில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு முடித்தவங்க 19வது டெஸ்ட்டு முடித்தவங்க இதை ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நன்றி.